அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியே முக்கியமான செய்தியா இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்துக்கு 21 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கு. 21 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பலர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு செய்திய நம்ப எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூட எடுத்து பார்க்கலாம். நமக்கு அரசாங்கத்தின் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதுல பார்த்தோம்னா, காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ராஹிபிட் த கன்சம்ப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த மதுவிலக்கு அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. டோட்டல் ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகிள் 47ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ மதுவிலக்க கொண்டு வரது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கு. ஓகேவா? ஆனா, அரசாங்கம் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதற்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஓகேங்களா? கள்ளச்சாராயம் ஸ்பூரியஸ் லிக்கர் அப்படின்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? ஸ்பூரியஸ் லிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கு. நமக்கு பார்த்தோம்னா, குஜராத், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல ப்ராஹிபிஷன் அப்படிங்கிறத டோட்டல் ப்ராஹிபிஷன் மதுவிலக்கு அப்படிங்கிறத அமல்படுத்தி இருந்தாலுமே, அங்கேயுமே இந்த கள்ளச்சாராயம் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப ரீசென்ட்டா பார்த்தோம்னா, நமக்கு பீகார்ல போன வருஷம் அந்த மாரி நடந்திருக்கும். ஓகேவா? நெறைய பேர் உயிரிழந்திருப்பாங்க. ஸோ, அரசாங்கம் மதுவிலக்க கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய தடையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கள்ளச்சாராயத்துடைய புழக்கம் அப்படிங்கிறது தான். நமக்கு இப்போ தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா, மதுவிலக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? அரசு மதுபான கடைகள் அப்படிங்கிறது இயங்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கப்பவே, இந்த மாதிரியான கள்ளச்சாராய உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. போன வருஷம் கூட விழுப்புரம் அந்த ரீஜியன்ல பார்த்தோம்னா, ஒரு கள்ளச்சாராய உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்து தான் இருந்துச்சு. ஸோ, டோட்டல் ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹர்டிலாவே இருக்கிறது என்னன்னா, இந்த ஸ்பியூரியஸ் லிக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ, ஆர்டிகிள் 47 தான் அதுல அத பத்தின செய்திகளையும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, இல்ல இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கள்ளச்சாராயம் ஐ மீன் மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முதல்ல நம்ம இத அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய அந்த ஒரு விஷயத்த முற்றிலுமாக தமிழகத்துல ஒழிச்சா மட்டும் தான், நம்மனால பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத அமல்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ பல்வேறு காரணங்கள் சொல்லப்படலாம். அரசாங்கத்துக்கு வருவாய் இழப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இது மிகப்பெரிய ஒரு தடைகள். ஓகேங்களா? இதனால உயிரிழப்பு ஏற்படுது. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ அப்படிதான் முதல் செய்திய நம்ம எக்ஸாமோட ஐ மீன் நம்ம சிலபஸோட ரிலேட் பண்றோம். ஓகேவா? ஸோ மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அமைச்சரவை நேத்து சந்திச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு. இதுல பார்த்தோம்னா, இந்த எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி இப்ப காரிஃப் பருவம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நமக்கு சோவிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ நடவு நடுறதுக்கு முன்னாடியே குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லிருவாங்க. மத்திய அரசாங்கம் சொல்லிருவாங்க. கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் சிஏசிபி அப்படின்னு கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறத சொல்றாங்க நமக்கு. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ எம்எஸ்பி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தின செய்திகள் தான் நமக்கு நெல்லுக்கு வந்து ரூ. 2,300 சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்எஸ்பி அப்படிங்கிறத நமக்கு நடவு நடுறதுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க. ஏறக்குறைய 24 விஷயங்களுக்கு 24 கிராப்ஸ்க்கு வந்து எம்எஸ்பி அப்படிங்கிறத குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு ஏறக்குறைய தான் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு லோக்சபால மத்திய அமைச்சர் சொன்னத பார்த்தோம்னா 24ன்னு சொல்லியிருப்பாரு. ம். ஆனா மத்த சோர்சஸ்ல பார்க்குறப்ப, ஹிந்து பேப்பர்ல பார்க்குறப்ப 23 அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ்பி அப்படிங்கிறத ஏறக்குறைய பார்த்தோம்னா, நமக்கு இந்த நடவு நடுறதுக்கு முன்னாடி குடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். முக்கியமான பயிர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது அரசாங்கம் குடுத்துட்டு தான் இருக்காங்க. அது என்ன குறைந்தபட்ச ஆதரவு விலை? இப்ப மார்க்கெட்ல 1 கிலோ நெல்லு வந்து பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். ஓகேங்களா? மார்க்கெட்ல 1 கிலோ நெல்லு வந்து ஆ ரூ. 30க்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 30 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதரவு விலையா வந்து 1 கிலோவுக்கு ரூ. 45 குடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்ப விவசாயிகள் என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா மார்க்கெட்ல போய் ரூ. 30க்கு விக்காம அரசாங்கத்துக்கிட்ட ரூ. 45க்கு வித்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஒரு கான்செப்ட் தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது. மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது.
ஸோ அத பத்தின முடிவுகள் நேத்து எடுக்கப்பட்டிருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா, தமிழகத்தில் கடலோர காற்றாலை திட்டம் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் தாண்டி முக்கியமா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா மாநிலம் வதவான் பகுதியில் அ அனைத்து பருவநிலைக்கும் ஏற்ற பசுமை துறைமுகம் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு கிரீன் போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆல் வெதர் கிரீன் போர்ட் அப்படிங்கிறத மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய வதாவன் அப்படிங்கிற இந்த பகுதியில வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ முதல் பக்கத்துல இதெல்லாம் தான் முக்கியமா இருந்துச்சு. அடுத்தடுத்த பக்கங்களுக்கு போவோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தோம்னா, இது டைரக்ட்டா திருக்குறள் தான் இருக்கும். ஸோ இந்த திருக்குறள இப்ப தான் 2, 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம் நம்ப. "செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல்" அப்படின்னு சொல்றாங்க. "செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். செயலைச் செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறை அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவனுடைய கருத்தைத் தான் ஏற்றுக்கொள்வதாகும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடி, அந்த செயலை பத்தி நல்லா தெரிஞ்ச அந்த செயலின் இயல்பை தெரிஞ்சவங்களுடைய கருத்துக்கள கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வேலைய செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த குறள் வந்திருக்கு நமக்கு. திருக்குறள் எண் 677 அதிகாரம் வினைச்செயல் வகை. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு உலகின் அறிவு மையமாக இந்தியாவை உருவாக்க இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாலேட்ஜ் சென்டரா இந்தியாவ கொண்டாரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அது இருக்கட்டும். என்ன ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த செய்தியில முக்கியம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஒரு கேம்பஸ வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள். ஸோ நாலந்தா யுனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கிறப்போ, நமக்கு வரலாறுக்கு நம்மளே ஆட்டோமேட்டிக்கா போயிரும். ஓகேங்களா? மகேந்திர ஆதித்யா, சக்கராதித்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட குமாரகுப்தர் அவர்களால தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது குப்தர் காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதன்படி பார்த்தோம்னா, நமக்கு இந்த பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவரு நாலந்தா பல்கலைக்கழகத்த வந்து சூறையாடினார். ரான்சாக்ட் தி நாலந்தா யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வரலாறு சார்ந்த விஷயங்களாக இருக்கு. அதன் பிறகு பார்த்தோம்னா, இந்திய அரசாங்கம் அ ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் பண்றாங்க. அதாவது 2ண்ட் ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? 2ண்ட் ஈஸ்ட் ஏசியா சம்மிட் 2007ல நடந்திருக்கு பிலிப்பைன்ஸ்ல. அடுத்தது 4த் ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேவா? இது 2009ல தாய்லாந்துல வந்து நடந்தது. ஓகேவா? இது பிலிப்பைன்ஸ், இது தாய்லாந்து. ஸோ இந்த 2ண்ட் அண்ட் 4த் ஈஸ்ட் ஏசியா சம்மிட்ல எத பத்தி பேசுறாங்க அதிகமா அப்படின்னு பார்த்தோம்னா, நாலந்தா யுனிவர்சிட்டிய பத்தி பேசுறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப எல்லா நாடுகளும் ஒரு ஒரு ஒருமித்த கருத்துக்கு வராங்க. நாலந்தா யுனிவர்சிட்டிய கொண்டு வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதற்காக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாலந்தா யுனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. நாலந்தா யுனிவர்சிட்டி ஆக்ட். ஓகேவா? நாலந்தா பல்கலைக்கழக சட்டம் 2010ல வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டத்துக்கு கீழ தான் 2014ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்குது. 2014ல மாணவர்கள் சேர்க்கை நடக்குது. இப்போ அதுக்கான புது கேம்பஸ் அப்படிங்கிறத 2024ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ஹிஸ்டரி நம்ம இப்படிதான் எடுத்துட்டு போறோம். சரிங்களா? குமாரகுப்தால ஆரம்பிச்சு அப்புறம் ஈஸ்ட் ஏசியா சம்மிட்டுக்கு வந்து அங்கருந்து பார்த்தோம்னா ஒரு சட்டம். சட்டத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு கேம்பஸ். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல பார்க்குறோம் ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? எதற்காக இந்த இடத்துல ஈஸ்ட் ஏசியா சம்மிட்ட ஒரு முக்கியமா பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அ இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்கு. ஓகேவா? ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கீழ ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கு அப்படிங்கிறத மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி கீழ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அமைக்கிறது வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப ஏன் அப்படின்ற கேள்வி வருது. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்த பார்த்தோம்னா, அ அதுல வழங்கக்கூடிய படிப்புகள் அப்படிங்கிறது, கோர்சஸ் அப்படிங்கிறது புத்திஸ்ட் ரிலிஜியன பத்தி ரிசர்ச் பண்றது. பே ஆஃப் பெங்கால் கன்ட்ரீஸ வந்து நம்ப ரிசர்ச் பண்றது. அந்த மாதிரி ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய, சவுத் ஈஸ்ட் ஏசியால இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள வந்து ஃபோக்கஸ் பண்றனால, இந்த ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஆக்ட் ஈஸ்ட்க்கு கீழ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் நமக்கு கீழ குடுத்திருக்காங்க. வங்காள விரிகுடா ஆய்வுக்கான மையம், இந்தோ பெர்ஷியா ஆய்வுகளுக்கான மையம், மோதல் தீர்வு மற்றும் அமைதி ஆய்வுகள் மையம், அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் பீஸ் இந்த மாரி நெறையா மையங்கள உள்ளடக்கியது தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்ப பிரதமர் கூட என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்த நேத்து இனாகரேட் பண்றப்போ,
ஒரு புத்தர்களுக்கு அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு போதி மரத்த வந்து ஒரு சாப்லிங்க நட்டு வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஒரு போதி மரத்த செடிய வந்து சின்ன செடியா இருக்கும். அத அ நட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமாக இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ பின்னாடி பார்த்தோம்னா நெறைய நாட்டு கொடிகள்லாம் நட்டு வச்சிருக்காங்க இல்லையா? ஐ மீன் ஃபிளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஈஸ்ட் ஏசியா சம்மிட் அப்படிங்கிற இதுல இருக்கக்கூடிய 10 ஏசியன் கண்ட்ரீஸோட மெம்பர்ஸ் இருப்பாங்க. 10 ஏசியன் கண்ட்ரீஸ் பிளஸ் ஒரு 8 உறுப்பினர்கள். எக்ஸாம்பிள்க்கு சைனா, ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா, சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்தியா இவங்கலாம் தான் இந்த 8 கண்ட்ரீஸ் ஓகேங்களா? ஸோ இந்த 18 நாடுகளோட உறுப்பினர்களும், அதாவது இந்த 18 நாடுகளோட அம்பாசிடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே இந்த இனாகரேஷன்ல வந்து கலந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், ஈஸ்ட் ஏசியா சாரி ஆக்ட் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த பாலிசிக்கு கீழ ஒரு முக்கியமான அங்கமாக இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்த சார்ந்தது இதெல்லாம் வச்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, இன்னொன்னு குடுத்திருந்தாங்க. இந்த ஏர் பொல்யூஷன்னால புகழ் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? காற்று மாசால் 2021ல் காற்று மாசால் 81,00,000 பேர் உயிரிழப்பு. இந்தியாவில் மட்டும் 21,00,000 உயிரிழப்புகள். ஓகேங்களா? ஸோ சர்வே என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதாவது உலக அளவில் கடந்த 2021ஆம் ஆண்டின் மொத்த உயிரிழப்பில் 81,00,000 பேர் காற்று மாசால் உயிரிழந்திருப்பது ஐநாவின் யுனிசெஃப் அமைப்பின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதில் உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் 21,00,000 பேரும், சீனாவில் 23,00,000 பேரும் காற்று மாசால் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் நிறுவனம் ஐநாவின் யுனிசெஃப் அமைப்புடன் இணைந்து நடத்திய ஆய்வின் முடிவுகளை வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டென்ஸா படிக்கிறத விட யுனிசெஃப் அப்படிங்கிற அமைப்பை பத்தி நமக்கு தெரியும். யுனிசெஃப்பும் அமெரிக்காவோட ஹெல்த் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஆய்வ நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வு எத ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஏர் பொல்யூஷன ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ, இந்த ஆய்வுல பார்த்தோம்னா, 2021 அப்படிங்கிற ஆண்ட ஃபோக்கஸ் பண்றாங்க. 2021ல ஏற்பட்ட மொத்த உயிரிழப்புகள்ல 81,00,000 வந்து பார்த்தோம்னா, ஏர் பொல்யூஷனால உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த 81,00,000த்துல இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜா பார்த்தா, உலகத்துல ஒரு நெறைய லட்சம் பேர் இறந்திருப்பாங்க. அதுல 12% வந்து நமக்கு ஏர் பொல்யூஷனால இறந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? இதுல சைனாவ பார்த்தோம்னா 23,00,000 இந்தியாவ பார்த்தோம்னா 21,00,000 கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு 44,00,000 உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப ஏர் பொல்யூஷன்னா அதுல என்ன மெஷர் பண்ணியிருப்பாங்க? ஏர் பொல்யூஷன்னா எத மெஷர் பண்ணியிருப்பாங்க? என்ன மேட்டர் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அததான் PM 2.5 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். இன் டெர்ம்ஸ் ஆஃப் மைக்ரான்ஸ்ல வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் PM 2.5 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த PM 2.5 அப்படிங்கிறது என்ன? என்ன செய்யும்? அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு முக்கியமா இருக்கு. ஸோ PM 2.5னால அப்படின்னா என்ன? அதனால என்ன பாதிப்புகள் இருக்கு? அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பார்ப்போம். சுற்றுப்புற காற்றில் இருக்கும் 2.5 மைக்ரோ மீட்டருக்கும் குறைவான விட்டம் கொண்ட இந்த சிறிய நுண்துகள்கள் சுவாச காற்றின் மூலம் நுரையீரலில் நுழைந்து இரத்த ஓட்டத்தில் ஊடுருவ வாய்ப்புள்ளது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப 2.5 மைக்ரான்ஸ்க்கும் கம்மியா இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நமக்கு வந்து எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ நெறைய மாஸ் ஏற்படும். ஒரு பில்டிங்க உடைக்கிறோமோ, இல்ல கட்டுறோமோ, ஏதாவது பண்றப்போ, இந்த சின்ன சின்ன புழுதி மாரி கிளம்பும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா, அதனுடைய சைஸ் வந்து 2.5 மைக்ரான்ஸ்க்கும் கீழ தான் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ப சுவாசிக்கிறோமா, இல்லையான்னே தெரியாமயே நம்ப சுவாச குழாயில நுழைந்து, நுரையீரல்ல நுழைந்து ரத்த ஓட்டத்துல வந்து ஊடுருவ வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. ஓகேவா? ஸோ இந்தியாவுல பார்த்தோம்னா, இந்த PM 2.5 கான்சன்ட்ரேஷன் எந்த சிட்டில அதிகமா இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுல PM 2.5 கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது வந்து இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா நகரங்கள்லயும் அதிகமா இருக்கு.
அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அர்பனைசேஷனோட ஒன் ஆஃப் த டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷன். ஏன்னா, நமக்கு சிட்டீஸ்ன்னு பார்த்தாலே பெரிய பெரிய கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள கட்டிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெறைய இண்டஸ்ட்ரீஸ் அத சுத்தி இருக்கு. இதனால பொல்யூஷன் அப்படிங்கிறது சிட்டீஸ்ல அதிகமா தான் இருக்கு. அ கிராமப்புறங்கள விட நகர்ப்புறங்கள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ப புரிஞ்சுப்போம். ஓகேவா? அதுல பார்த்தோம்னா, எந்த நகரத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட்டா நம்ம நியூ டெல்லி தான் இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இந்த நியூ டெல்லில டிசம்பர், ஜனவரி மாசம்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ஸ்மாகோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். கண்ணு முன்னாடி நிக்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க. செய்திகள்ல நெறைய டைம் பார்த்திருப்பீங்க. ஓகேவா? அதுக்கெல்லாம் காரணம் இந்த PM 2.5 கான்சன்ட்ரேஷன் தான். ஓகேவா? ஸோ விவசாய கழிவுகள வந்து எரிக்கிறது. இது மாரி நெறைய காரணங்கள் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய ஐ மீன் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ப ரத்த ஓட்டத்துக்குள்ள வந்துருது. தொடர்ந்து நமது உடலின் பல்வேறு உறுப்பு அமைப்புகளை பாதித்து, வயது முதிர்ந்தவர்களுக்கு இதய நோய், பக்கவாதம், சர்க்கரை நோய், நுரையீரல் புற்றுநோய் போன்ற தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் வல்லமை கொண்டது. ஸோ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? இதய நோய், பக்கவாதம், சர்க்கரை நோய், அ லங் கேன்சர் போன்ற நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, உலகெங்கிலும் உள்ள மோசமான சுகாதார பாதிப்புகளுக்கு இந்த PM 2.5 முக்கிய காரணியாக கண்டறியப்படுகிறது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ, அப்ப இதனுடைய PM 2.5னா என்ன? அதனுடைய எஃபெக்ட்ஸ பார்த்தோம். இந்தியாவ சார்ந்து இந்த ரிப்போர்ட்ட வச்சு பார்த்திருக்கோம் நம்ப. யார் இந்த அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ, என்விரான்மென்ட் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க, ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடா ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்ட அப்படியே கேஸ் ஸ்டடின்னு போட்டு எழுதிட்டு போயிரலாம். சரிங்களா? ஸோ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அகழ்வாராய்ச்சி. நேத்து பார்த்தோம் பல பகுதிகள். கீழ்நமண்டி, திருவண்ணாமலையில, கொங்கல் நகரம், திருப்பூர்ல, சென்னானூர், கிருஷ்ணகிரி, மருங்கூர், கடலூர்ல, தென்காசியில வந்து திருமாலபுரம் இங்கெல்லாம் பார்த்தோம்னா, முதல் கட்ட அகழாய்வு நடக்குது. கீழடி, கொந்தகையில பார்த்தோம்னா, விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சி பெரும்பாலை அப்படிங்கிறது தருமபுரியில நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேம்பக்கோட்டை விருதுநகர்ல இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டையில நேத்து அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்குச்சு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி தான் குடுத்திருக்காங்க. வேம்பக்கோட்டை அருகே வேம்பக்கோட்டை எங்க இருக்குன்னா, விருதுநகர் மாவட்டத்துல இருக்கு. விருதுநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டை, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஜய கரிசல் குளம் அப்படிங்கிற ஊராட்சியில நடந்த அகழ்வாராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுடுமண் உருவ பொம்மை, கண்ணாடி மணிகள், பழங்கால செங்கற்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? செங்கற்கள், ஏதோ பொம்மை, சுடுமண் மணிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்ணாடி மணிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற செய்திய தொல்லியல் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ அது ஒரு ஜஸ்ட் என்ன, ஏது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாள பார்த்தோம்னா, இந்த மாதிரியான செய்திகள் இருந்துச்சு. அதுல ஏர் பொல்யூஷன் அதெல்லாம் முக்கியமா இருந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் நாலந்தா யுனிவர்சிட்டியும் அதுல ரொம்ப முக்கியம். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.